சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடந்த 3 வாரங்கள் நம்ம தொடர்ந்து தேவனுடைய கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். முதல் வாரத்தில் ஸ்தோத்திரம், தாவீது கர்த்தாவே உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தாவீதையும், கர்த்தராகிய இயேசுவில் அந்த வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். 2வது ஸ்தோத்திரம், பினேகாசுடைய பக்தி வைராக்கியம். பினேகாஸ் ஆண்டவருக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பித்தான் என்பதை நம்ம தியானித்தோம். கடந்த வாரத்தில் எகு ஆண்டவருக்காக அவன் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான் என்பதையும் நம்ம வேதத்தின் மூலமாய் பார்க்க தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் எடுத்து அதிலிருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு நாம் எல்லாரும் தியானிப்போமாக. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வேதாகமத்தில் அதிகமாய் பார்த்திருக்கிறோம், பைபிள் ஸ்டடியில் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் ரொம்ப தெளிவாக அவன் வாலிபனாக இருக்கிற காலத்தில் அவன் அந்த பரிசேய மார்க்கத்தில் தீவிரமாய் இருந்ததையும், அதற்கு பின்பு அவன் தமஸ்கு போகிற வழியில் கர்த்தராகிய இயேசுவை தரிசித்து ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டதையும் ரட்சிக்கப்பட்டதையும், அதற்கு பின்பு சபையை கட்டுகிற ஒரு தேவ மனிதனாய் அப்போஸ்தலனாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதையும் குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். பல இடங்களிலே சபைகளை ஸ்தாபித்து ஆங்காங்கே மேய்ப்பர்களை நியமித்து அந்த சபைகளை கண்காணிகளை வைத்து அந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக நிருபங்களை எழுதி அந்த சபையை பார்த்து வருகிறதான இந்த தேவ மனிதன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அநேக சபைகளை ஸ்தாபித்த கர்த்தருடைய தாசனாகிய இந்த பவுல் அவருடைய நிருபத்தில் இந்த கொரிந்து சபையை குறித்து ஒரு பெரிய பாரப்பட்டு அவர் எழுதுகிறார். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஊழியம் செய்வதான இந்த தேவ மனிதனுடைய வைராக்கியம், இது என்ன வைராக்கியமாக இருக்கிறது என்று கேட்டால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்றேன். இந்த உலகத்தில் நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொன்னேன், பக்தியான ஜனங்கள் இருக்கிறாங்க, பக்தி வைராக்கியமான ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் எந்த வைராக்கியம் உடையவனாக இருக்கிறேன்? தேவ வைராக்கியம் உடையவனாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ வைராக்கியம் எல்லாருக்குள்ளும் வருகிறது இல்லை. பக்தியா இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, பக்தி வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவ வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் அநேகர் இல்லை. ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், நான் யாராக இருக்கிறேன்? தேவ வைராக்கியம் உள்ளவன், ஒரு ஊழியக்காரனாக தேவ வைராக்கியம் உள்ளவனாக நான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாருமே அப்படி இருக்க முடியும், இருக்கணும். தேவ வைராக்கியம் நமக்குள்ள வேணும். ஏன்னா யாக்கோபு நிருபத்தில் ஒரு வசனம் வருகிறது, யாக்கோபு நிருபம், அதை வாசிக்கலாமா? யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் கவனிங்க, நம்மிடத்தில் இருக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்றவங்க இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவரா? சத்தமா சொல்லுங்க. வைராக்கியமான ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சை அப்படி சொல்லுது. அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள் யாரோ ஒருவருக்குள்ள மாத்திரம் அவர் வைராக்கிய
வாஞ்சையா இருக்கிறார் என்று சொல்லல. நம்ம எல்லாருக்குள்ளும் நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எல்லாருக்குள்ளும் அவர் எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். அல்லேலூயா. தேவ காரியத்தை குறித்து, தேவனுக்கு அடுத்த காரியத்தை குறித்து நம்மிடத்தில் எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் இருக்கிற ஆவியானவர் பலவீனத்தின் ஆவியானவர் அல்ல, பயத்தின் ஆவியானவர் அல்ல, ஸ்தோத்திரம், தோற்று போன ஆவியானவர் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு புறஜாதி மார்க்கத்திலிருந்து கர்த்தருக்குள்ள வந்திருக்கும் போது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை ரட்சித்தது மாத்திரம் அல்ல, உங்கள் குடும்பங்களில் இருக்கிறவர்களை எல்லாம் கர்த்தருக்குள் கொண்டு வருகிறதற்கு அவர் வைராக்கிய வாஞ்சையாக நமக்குள்ளே இருக்கிறார். சத்தியத்தை அறிகிறதுக்கும் சத்தியத்திலே நம்மை நடத்துகிறதற்கும் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவராய் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நீங்கள் மிகவும் வைராக்கியமாய் அதை குறித்து ரொம்ப வாஞ்சையா இருக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை அப்படி நடத்துகிறார். தாவீது சொல்லுகிறார், மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். இந்த வைராக்கிய வாஞ்சை எப்படி வருகிறது? அது சுயமாய் வரவில்லை, அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவராய் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் எப்பொழுதும் ஒரு வைராக்கியத்தை, ஸ்தோத்திரம், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கிய வாஞ்சை. நீங்க தினமும் கண்டிப்பாக ஜெபிக்கணும் என்ற அந்த வைராக்கிய வாஞ்சை இருக்குதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அது ஆவியானவர் தருகிறார். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை விடாமல் வாசிக்கிறீங்களா? நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவராய் நம்ம நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஆவியானவரை உடையதான பவுல் சொல்லுகிறார், நான் தேவ வைராக்கியம் உள்ள வைராக்கியமாய் நான் இருக்கிறேன். எதற்காக? சபையே, உங்களை நான் கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷன் கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நான் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் நான் தேவ வைராக்கியமா இருக்கிறேன். அந்த வைராக்கியம் எதற்காக இருக்கிறதுன்னு சொல்ற? சபையை பார்த்து சொல்ற, சபையே நான் தேவ வைராக்கியமா இருக்கிறேன். எதற்காக? ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை மேய்ப்பன், அவன் எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறது. ஒரு சபையை மேய்க்கிற மேய்ப்பன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சபையே, உன்னை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் யாராக ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு பாஸ்டர் அந்த சபையை உலகத்திற்கு ஒப்பு கொடுத்து விட முடியாது, கூடாது. உலக ஆசைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் ஒப்பு கொடுக்க கூடாது. இன்றைக்கு அநேகம் சபைகள் கிருபையின் உபதேசம் என்கிற பெயரில் முழுவதும் உலகத்திற்கு அந்த சபையை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கிருபை புது உடன்படிக்கை என்கிற பெயரிலே இன்றைக்கு சபைகளை எல்லாம் உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, ஒவ்வொரு வாரமும் சபையில கூடி வரும்போதெல்லாம் பணம், உலகம், உயர்வு, இந்த மாதம் ஒரு வீடு, இந்த வருஷத்தில் ஒரு வீடு, அடுத்த வருஷத்தில் இன்னொரு வீடு, இந்த வருஷம் ஒரு கார், அடுத்த வருஷம் இன்னொரு கார் வாங்குவீர்கள் என்று மட்டுமே இருக்கிறதான உலகத்திற்குள் நம்மை மூழ்கடிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியிலே பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமென். இதுல நான் யாராக இருக்கிறேன்? தேவ வைராக்கியம் உள்ள வைராக்கியமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் இந்த சபையை எதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, பவுல் சொல்லுகிறார், சபையே, உன்னை நான் கிறிஸ்து என்கிறதான ஒரே புருஷன், மணவாளன், அந்த மணவாளனுக்கு உன்னை நான் யாராக ஒப்பு கொடுத்திருக்கிறேன்? கற்புள்ள கன்னிகையாக. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு எதை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபம்.
ஆண்டவருடைய வருகையில இந்த சபை யாராக போய் நிற்க வேண்டுமாம்? கற்புள்ள கன்னிகையாக போய் நிற்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் ரொம்ப பாரமுள்ள ஒரு மனுஷன். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னால பரிசேய மார்க்கத்தில் மிகவும் வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன். ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்த பிறகு, ஊழியக்காரனாய் வந்த பிறகு, அவன் ஊழியத்திலும் தேவ வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறதையும் காண்கிறோம். ஆமே. அதனால கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரா? பக்தி உள்ளவர்களை தெரிந்து கொள்கிறார். ஏன்னா அவன் ஆண்டவருக்குள்ள வருகிறதுக்கு முன்னால் அவன் எப்படிதான் இருந்தான்? பக்தியா இருப்பான். அறியாமையினால் அப்படி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது ஒரு உண்மையை அறிந்து கொள்கிறான். இப்பொழுது அதை விட பல மடங்கு தேவ வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான். ஒரு காலத்தில் மாம்ச வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய மார்க்கத்திற்காக, மதத்திற்காக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். ஜாதிக்காக வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். கட்சிக்காகவும் நடிகர்களுக்கு பின்னால் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர் அவனுக்குள் வந்த பிறகு இன்றைக்கு அவன் தேவ வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான். எத்தனை பேர் தேவ வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறோம்? உலக வைராக்கியம் அல்ல. அல்லேலூயா. நமக்குள்ளே இருப்பது தேவ வைராக்கியம். சொல்லுங்களேன், தேவ வைராக்கியம். ஆமென். இந்த உலகத்தை உண்டாக்க முன்பதாகவே கர்த்தராகிய இயேசு நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் வந்து தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் உண்டாக்கின, தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த சாத்தானை, அவனுடைய கிரியைகளை முறியடிப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பு எத்தனையோ பாடுகள், அவமானங்கள், ஸ்தோத்திரம் நேரிட்ட போதிலும் அந்த சிலுவை மரணத்திலே அவர் வைராக்கியமாய் இருந்தார். உயிர்த்தெழுந்து சபையை ஸ்தாபித்து அந்த சபையை கட்டி எழுப்பி கொண்டு வருகிறதுல தன் சபை பிள்ளைகள் ஒருவனை ஆகிலும், ஒரே ஒரு ஆத்துமாவை ஆகிலும் தன் கையிலிருந்து சத்துருவால் பறித்து கொள்ள கூடாதபடி அந்த மக்கள் மேல் அத்தனை வைராக்கியமாய், என் பிள்ளைகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சபையின் மேலே வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்னவர் ஆண்டவர் வைராக்கியமாய் இருக்கிறார். நம்மை ஒருவனையும் அவர் இழந்து போக விரும்பவில்லை. நான் சொல்லுகிறேன், இந்த சபை வளருகிறதுல தேவ வைராக்கியம் இருக்கிறார். அந்த வைராக்கியம் நமக்குள் வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் தேவ வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறோம். ஒரு மனம் இருக்க அவர் வைராக்கியமாய் இருக்கிறார். சபையில நன்மைகள் உண்டாக, சபையில ஆசீர்வாதங்கள் உண்டாக அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா நம்ம எல்லாருக்குள்ளும் கர்த்தர் தேவ வைராக்கியத்தை உண்டாக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆமே. ஒரு காலத்தில் உலக வைராக்கியத்தில் இருந்த நம்மை இன்றைக்கு தேவ வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக, பக்தியில வைராக்கியம் உள்ளவர்களாக, பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக, நீதியான காரியத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக, இது தேவ வைராக்கியம். இவைகளில் வைராக்கியமாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகள் தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:19 பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து மறுபடியும் உங்களுக்குள் உருவாகிறதற்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்கிறார். ஆமென். ஒரு ஊழியக்காரருடைய மனம் என்ன என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, ஏற்கனவே அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் இடையில் சில யூதர்கள் வந்து அந்த கலாத்திய சபையை குழப்பி போட்டார்கள். விருத்த சேதனம் பண்ணினால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று அவர்களை குழப்பி போட்டதுனால இடறி போனார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் இல்லை. ஒருவேளை வானத்திலிருந்து வந்து ஒரு தேவ தூதன் சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். உங்களை உங்களுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாய் இருக்கும் என்று அத்தனை வேதனை அடைந்தார். ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதோ என்று கதறுகிறதை நம்ம காண்கிறோம். ஒரு ஊழியக்காரன் தேவ வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்ற, மறுபடியும் சிறு பிள்ளைகளே, மறுபடியும் உங்களுக்குள்ளே
கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனை படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை காண்கிறோம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே அவர் பேசுகிறார். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காக்கிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்தோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் அவர்களை பெற்றெடுக்கிறது மாத்திரம் அல்ல, அவர்களை ஒரு தாய், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்தோம். ஆமென். இன்னும் சொல்லுகிற ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் ஒவ்வொருவனுக்கும் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நீங்கள் மறந்து போகாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். பெற்று வளர்த்ததோடு மாத்திரம் கடமை முடிந்து போகவில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? நல்லா கவனிங்க. நீங்க அந்த வரிசை கிரமமாய் நீங்க பார்த்து கொண்டே வந்தால் அந்த ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதிலிருந்து பேசுகிறார். கற்ப வேதனைப்பட்டு ஒரு பிள்ளை பெற்றெடுத்தேன் என்கிறார். பால் கொடுக்கிற தாயானவள் பிள்ளை வளர்க்கிறது போல வளர்க்கிறேன் என்கிறார். உபதேசங்களை கொடுத்து தான் வளர்க்கிறார். ஒரு தகப்பன் புத்தி சொல்கிறது போல என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன் என்கிறார். இப்போ இதோடு முடிந்து போனதா என்றால் இல்லை. இவர்கள் இப்பொழுது வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கிறிஸ்து என்கிறதான புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆமென். அப்போ ஒரு ஊழியக்காரருடைய பொறுப்பு எது வரைக்கும் இருக்கிறது? அவர்களை கர்த்தருக்குள் பெற்றெடுத்து ஞானஸ்நானம் கொடுப்பது மாத்திரம் அதோடு முடிந்து போகலை. அவர்களை கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், அவர்களுக்கு புத்தி சொல்லணும். ஆண்டவர்கிட்ட விலகினால் சிறு சிறு தவறுகள் இருந்தால் அவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களை வளர்த்து கொண்டு வரணும். அவர்களை வளர்த்தெடுத்து வருகை வரைக்கும் கொண்டு போய் கிறிஸ்துவிடத்தில் சேர்க்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அது யாராக சேர்க்கணுமா? கற்புள்ள, சத்தமா சொல்லுங்களேன், கற்புள்ள. ஒவ்வொரு தகப்பனும் தாயும் இந்த இடத்துல கவனிக்கணும். நம்ம பிள்ளைகளை இப்போ இது ஆவிக்குரிய நிலைமையிலே சொல்லுது. நம்முடைய பிள்ளைகளை அதே போலவே நம்ம என்ன செய்கிறோம்? கற்ப வேதனைப்பட்டு பெற்றெடுக்கிறோம். அவர்களை கடினமாய் உழைத்து அவர்களை வளர்க்கிறோம். என்ன ஆகாரம் கொடுத்து வளர்க்கணுமோ வளர்க்கிறோம். அப்புறம் ஏற்ற காலம் வரும்போது அந்த பிள்ளைகளை ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒரு புருஷன் கைகளை நாம் என்ன செய்கிறோம்? பிடித்து கொடுக்கிறோம். ஆமாவா? அல்லேலூயாவா? அல்லேலூயாவா? இது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிற கடமை. அப்போ நம்ம என்ன அவர்களுக்கு சீர்வரிசை கொடுக்கிறோமோ இல்லையோ, எவ்வளவு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்து அனுப்புகிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு மணவாளன் கையில் கொடுக்கும்போது அவளை கற்புள்ள கன்னிகையாக கொடுப்பதே மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. சத்தமா? அல்லேலூயாவா? இதை வாலிப பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். இதற்காகத்தான் பெற்றோர்கள் அத்தனை வேதனை அடைகிறார்கள், அத்தனை பிரயாசப்படுகிறார்கள். எதற்காக? நீ எக்கேடும் கெட்டு போய்விடு என்று விட்டு விடலாம். அப்படி கெட்டு போனால் உன் எதிர்காலம் ஒரு காலம் நன்றாயிராது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏனென்றால் உன் மனசாட்சியே உன்னை என்ன செய்யும்? மகா வேதனைப்படுத்தும். நான் உண்மை உள்ளவள் அல்ல என்று உன் மனசாட்சி உன்னை வேதனைப்படுத்தும். மாத்திரமல்ல, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆகையினால பெற்றோருடைய கரத்திற்குள் அடங்கி இருந்து ஒரு பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது அவரை யாராக கொடுக்க பிரயாசப்படுகிறார்கள்? கற்புள்ள கன்னிகையாக. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பணம் பொருள் இல்லைங்க, அது ரொம்ப முக்கியம் கிடையாது. அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. அது அவர்கள் போய் சம்பாதித்துக் கொள்வார்கள். ஆனால் அந்த பிள்ளையை ஒரு புருஷன் கையில் கொடுக்கும்போது அவளை கற்புள்ள கன்னிகையாக கொடுக்கணும். அது ஒன்றுதான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. சரி, இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நான் உங்களை யாராக ஒப்பு கொடுக்க தீர்மானிக்கிறேன்? கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இது நிமித்தமாய் நான் தேவ வைராக்கியமாய் இருக்கிறேன். ஆமென். இந்த காரியத்தில் நான் லூஸ் விடுவதில்லை. இந்த காரியத்தில் நீங்க எப்படி வேணாலும் வாழுங்கள் என்று நாங்கள் விட முடியாது. ஏனென்றால் தேவ வைராக்கியமாய் இருக்கிறேன். அது ஒரே வைராக்கியம் தான். அது எப்படி என்றால், கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு உன்னை கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். சரி, எத்தனை பேர் உங்களுடைய மணவாளன் வருகிறதற்கு நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள்? நான் கேட்கறது இங்க புரிந்து கொண்டு சொல்லுங்க. அல்லேலூயாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில்
சில வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் பாருங்க பிள்ளைகளை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் திருமணமாகி 1 வாரமோ 2 வாரமோ லீவில் வந்திருப்பார், இல்லை 1 மாதம் வந்துட்டு அவர் வெளிநாடு போயிடுவார். திரும்ப அந்த அவர் 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 வருகிறதுக்கு முன்னால அவர் என்ன செய்வார்னா டெய்லி ஃபோனில் பேசுவாங்க இல்லையா? இப்போ நல்ல மேலே ஃபோனில் பேசுவாங்க, முன்னால் கடிதங்களில் பேசுவாங்க, இப்போ ஃபோனில் பேசுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட ஒரு நாள் நிச்சயதார்த்தம் நமக்கு நடந்து முடிந்து விட்டது. கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கும் நமக்கும் சபைக்கும் என்ன நடந்து முடிந்திருக்கிறது? நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து விட்டது. இன்னும் திருமணம் ஆகலை. எப்போ நிச்சயம் நடந்தது? எப்போ நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அப்பொழுது வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 3:21 ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை போக்குதலாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. திருமணம் ஆகும்போது ஆலயத்தில் வந்து ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணும் என்ன செய்வாங்க? உடன்படிக்கை பண்ணுவாங்க இல்லையா? அப்படியே கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். எப்போ? ஞானஸ்நானம் எடுக்கும்போது. ஆமென் சொல்லுங்க. நீ ஞானஸ்நானம் பெறாவிட்டால் ஆண்டவரோடு கூட இன்னும் என்ன செய்யல? நீ உடன்படிக்கை பண்ணவே இல்லை. நிச்சயதார்த்தமே நடக்கல. இயேசு யாருக்காக இந்த உலகத்திற்கு திரும்ப வருகிறார்? அவருக்கென்று ஆயத்தமா இருக்கிற, எதிர்நோக்கி இருக்கிற அந்த மணவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படிதான் மணவாளன் வருகிறார். அல்லேலூயா. முதலாவது வந்தது நம்ம எல்லாருக்காக மீட்பை உண்டு பண்ணி சிலுவையில் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரோடு கூட நல்மன சாட்சியின் உடன்படிக்கை செய்வதற்காக முதலாவது வந்தார். இப்போ மறுபடி வரப்போகிறார். எதற்காக? அவருக்காக ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மணவாட்டியை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக அவர் வரப்போகிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் கைவிடப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ ஆலயத்துக்கு வரலாம், காணிக்கை கொடுக்கலாம், கர்த்தரை தேடலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனால் நீ இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் இன்னும் நீ கிறிஸ்துவோடு என்ன செய்யல? உடன்படிக்கையே பண்ணல, நிச்சயமே ஆகல, கைவிடப்பட்டு போவோம். ஆகையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னும் ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. சரி, இப்போ இந்த நிச்சய உடன்படிக்கை நடந்து முடிந்து விட்டது. இப்போ அவர் எங்க போயிருக்கிறாரா? பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் மணவாளன் நினைவில் இருக்கிறோம்? இப்போ தூரமாக இருக்கிற அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த கணவர் மேலே டெய்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை? பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? சரி, வெளிநாட்டில் விடுங்க. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, ஃபோனில் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? சொல்லுங்க. பேசுகிறாங்களா? பேசுவாங்க தானே? நீங்கள் டெய்லி ஆண்டவரோட பேசுகிறீங்களா? எத்தனை பேர் மணவாளனோட பேசுகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயாவா. பேசலைன்னா உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அப்படிதானே? ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நீ மணவாளனோடு நீ எப்பொழுதும் அந்த நேசத்தில் இருப்பாயானால் ஒரு நாளைக்கு சொல்லுங்க எத்தனை தடவை பேசுவோம்? இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை? உலகத்தில் நிச்சயம் ஆயிட்டுனா இடைவிடாமல் என்ன பேசுகிறோன்னே தெரியாது. தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்க, 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. என்ன பேசுனீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுமே இல்லாத காரியத்தை எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க? 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. சாப்பிட்டியான்னு ஆரம்பிக்கும் 2. 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கேட்கும் சாப்பிட்டீங்களா? இவ்வளோ நேரம் என்ன பேசுனீங்க? ஏன்னா பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா?
இப்போ நீங்கள் நான் சொல்லுகிறது 100% ஆண்டுடைய பிள்ளைகள் உண்மை. நீங்கள் நல்லா கவனிங்க. வருகையில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமானால் சத்தியத்தை நீங்கள் முதலாவது காது கொடுத்து கேளுங்க, ரெண்டாவது இதை கை கொள்ளுங்க. மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்குரிய எல்லா அடையாளங்களும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி எக்காலம் தொனிக்கிற காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவருடைய வருகையில் நீங்களும் நானும் யாராக போய் நிற்க வேண்டுமாம்? கற்புள்ள கன்னிகையாக. எல்லாம் சொல்லுங்க, யாராக நிற்கணும்? கற்புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? கரைப்படாத. சரிங்களா? ஒரு வசனம் வாசித்துலாமா? அதுக்கப்புறம் நான் மற்ற காரியங்களை விளக்குகிறேன். எபேசர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சபை யாராக போய் நிற்கணுமா? எல்லாரும் கவனிங்க, வசனத்தை கவனிங்க. யாராக போய் நிற்கணுமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு. அப்போ சபை அவருக்கு முன்னால போய் நிற்கும் போது அந்த கற்புள்ள கன்னிகை எப்படி இருக்கணுமா? கரை திரை ஒன்றும் இல்லாமல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உடுத்திருக்கதான ஒரு வெண் வஸ்திரத்தில் ஒரு கரை பட்ட உடனே தெரியும் இல்லையா? அது கரை படாமல் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உலகத்தால் கரைப்படாமல், ஒரு வஸ்திரத்தில் கரைப்படுவது உலகத்தில் ஒரு அழுக்குகள் ஏதோ ஒன்று நம்ம மேல தெரிச்சுன்னா ஒரு அழுக்கு பட்டா கரை பிடிக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எது கரைப்படுத்துகிறது அப்படின்னு பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த வசனங்களை எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. யாக்கோபு 4:4. விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இன்னும் வாசிக்கலாம். யாக்கோபு 1:27. யாக்கோபு 1. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். அந்த இடத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சபை அவருக்கு முன்னால யாராய் போய் நிற்கணுமா? கரை திரையற்ற மாசில்லாத பரிசுத்த சபையா. எதனால சபை கரைப்படுகிறது? உலகத்தால். எல்லாரும் சொல்லுங்க, எதனால கரைப்படுதா? உலகத்தால். உலகம் இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது. எப்படி ஒரு வஸ்திரத்தை உலகத்தில் உள்ள அழுக்குகள் ஒரு சேற்றில் கல்லெடுத்து எரிந்தால் அவைகள் தெரித்து கரைப்படுத்துகிறது போல இன்னைக்கு உலகத்தால் சபை கரைப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அன்றைக்கு நோவாவின் பேழையை கர்த்தர் உண்டாக்க சொன்ன போது அந்த பேழைக்குள்ளே ஒரு குடும்பம் 8 பேர் உலகம் அழியும் போது பாதுகாக்கப்பட்டார்கள். அப்படி பாதுகாக்கப்படும் போது அந்த பேழையை இன்றைய சபைக்கு அடையாளமாக சொல்லுகிறார்கள். வெளியிலேயும் உள்ளேயும் அது என்ன பண்ண சொன்னாரா? கீழ் பூச சொன்னார். உள்ளும் வெளியும் புறம்பும் கீழ் பூச சொன்னார். ஏன்னா தண்ணீர் எங்க போகக்கூடாது? பேழைக்குள்ள போனால் பேழை மூழ்கும். ஆமே. உலகம் சபைக்குள்ளே வந்தால் சபை மூழ்கடிக்கப்படும். உலகத்தால் சபை என்ன பண்ணக்கூடாதா? கரைபட கூடாது. உலகத்தால் கரைபட்டு போகுமானால் ஆண்டவருடைய வருகையிலே கற்புள்ள கன்னிகையாக என்ன செய்ய முடியாதா? நிற்க முடியாது. உலகம் எது? உலகம் வாசிக்கலாம் 1 யோவான். உலகம் என்றால் என்ன? இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தேன். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் வாசிப்போம்.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நல்லா கவனிங்க. எதில் அன்பு கூறாதீங்க சொல்லுங்க. இன்றைக்கு எதில் அன்பு கூறுகிறோம்? நமக்காக ஜீவனை தந்த, நம்மை பாதுகாத்து வருகிற, எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற, சத்துருவுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்கிற, உலகத்தில் இருக்கிற மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் எல்லாவற்றுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தெய்வம், பிரயாணங்களிலெல்லாம் நம்மை காக்கிறவர், பொருளாதாரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், சமுதாயத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறவர், இவர் மேல அன்பு கூறுகிறோமா? இவரிடத்தில் தினமும் பேசிக்கொண்டு இருக்கிறோமா? காலையில் எழும்பின உடனே தலக்கு மாட்டில் இருக்கிறதான அந்த மொபைல் தான் கையில். ஒரு சத்தம் டிங்கின்னு ஒரு சத்தம் கேட்டக்கூடாது. உடனே யார் பேசி இருக்கிறா, யார் அனுப்பி இருக்கிறா, என்ன வந்திருக்கிறது, என்ன வந்த என்ன நீ என்ன ஸ்தோத்திரம், என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ அதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் உலகத்தால் கரைபட்டு போகாதபடி, உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணாதீங்க, அன்பு கூறாதிருங்கள். நல்லா கவனிங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை, தேவ அன்பு உன்கிட்ட இருக்காது. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காக்கிறவன் அவன் தான் ஆண்டவருக்கு முன்னால யாராவது நிற்க முடியும் சொல்ற, கற்புள்ள கன்னிகையாக நிற்க முடியும் என்கிற. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் போது கரை திரை முதலானவைகள் இல்லாமல் கற்புள்ள கன்னியாக நிற்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நான் தேவ வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன், உங்களை எப்படி வேண்டுமானாலும் நான் விட்டுவிட விரும்பல. இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, அந்த சபையை நான் ஆண்டவருக்கு முன்னால கொண்டு போய் நான் கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த வேண்டும் என்று ஊழியக்காரனுடைய வாஞ்சை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவர்கள் மேல் அத்தனை வாஞ்சையும், அவர்களை குறித்த பாரமும், அவர்களை குறித்த தரிசனமும் அவர்களுக்கு இருக்கிறபடினாலே, தேவ பிள்ளையே, நீ உலகத்தால் கரைபடாதபடி உன்னை காத்துக்கொள். அப்பொழுது நீ யாராக இருக்க முடியும்? கற்புள்ள கன்னிய, கரைபடாமல் இருக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தால் கரைபடாதபடி. உலகம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள், ஆமே, உலகத்தால் உண்டானவைகள். அது கீழே வாசிங்க, அடுத்த வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், உலகத்தை சொல்றாரு பாருங்க. எது உலகம் சொல்றார் கவனிங்க. அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். அப்ப எது உலகம்? கண்களின் மாம்சத்தின் இச்சை. சொல்லுங்க, எது உலகமா? மாம்சத்தின் இச்சை. நம்முடைய ஆவி கர்த்தரை விரும்பும். கலாத்திய நிருபத்தில் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று என்ன செய்கிறது? இச்சிக்கிறது. நல்லா கவனிங்க. அப்ப எது உலகம் சொல்றார்? மாம்சத்தின் இச்சை தான் உலகம். நீங்க அதுல கரைபட்டு போனால் தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லாமல் போயிடும். உங்களை கொண்டு ஆண்டவருக்கு முன்னால கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த முடியாதுன்ற. மாம்சத்தின் இச்சைனா என்ன? ஆவிக்கு விரோதமாக இருக்கிற காரியம். நீங்க உங்களை ஆவி சொல்லும் ஜெபம் பண்ணுவோம், மாம்சம் சொல்லும் தூங்கலாங்க, ஆவி சொல்லும் உபவாச கூட்டத்துக்கு போகலாம், மாம்சம் சொல்லும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஆவி சொல்லும் என்ன இன்னைக்கு முழுரவு ஜெபம் கொஞ்சம் போனால் பிரயோஜனமா இருக்கும் என்ன, சரீரம் மாம்சம் சொல்லும் இல்லை இல்லை கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்கும் என்ன. அது அது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லும். நீ கொஞ்சம் முழிச்சா தலை சுத்து வரும், முழிச்சேன்னா பல பிரச்சனைகள்லாம் இருக்கும் உனக்கு. இதெல்லாம் மாம்சம் ஒரு பக்கம் தன் பக்கமாக இழுக்கும். ஆனால் ஆவி சொல்லும் இல்லை இல்லை, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இந்த மாம்சத்தின் இச்சை இருக்கு பாருங்க, மோசமான ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரீரத்தில் சுகர் இருக்குன்னு நமக்கு தெரியும், தெரியுதா சொல்லுங்க, தெரியுமா? சில ஆட்களுக்கு தெரிகிறவங்களுக்கு சொல்றேன், சுகர் இருக்கவங்களுக்கு. அப்ப சுகர் இருக்குதுன்னு தெரிந்தா டாக்டர் சொல்லுவாங்க என்ன பண்ணாத, இதை சாப்பிடாதீங்க, கொஞ்சம் குறைச்சிருங்க. ஆனால்
நாம் அதில் மாம்ச இச்சை இருக்கு பாருங்க, அது நம்மளை சும்மா விடுறதே கிடையாது. கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி நம்ம இலையிலையும் கொண்டு என்ன வைப்பாங்க, ஸ்வீட்டு வைப்பாங்க. ஆனால் நமக்கு சுகர் இருக்குன்னு பரிமாறுறவங்களுக்கு தெரியாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஆனால் மாம்சத்தின் இச்சை சொல்லும் நாக்கு, என்ன இந்த ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்க. அதுவும் விசுவாசிகள் வீட்டுக்கு நம்ம போனா, ஊழியக்காரங்க போனா, பாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாங்க பாஸ்டர், குடிங்க பாஸ்டர். அல்லேலூயா. நமக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தானே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இல்லைங்க வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் மாம்சத்தின் இச்சை இருக்கு பாருங்க, கேட்கவே கேட்காது. அதை அடக்க முடியலன்னு சொன்னா, அதை அடக்க முடியலன்னா ஒரு நாள் 4 டீயை குடிச்சிட்டு, ஆண்டவருக்கு ஒரு டீ குடிக்கிறதே தப்பு, அதை 4-5 குடிச்சிட்டு அப்புறம் ஒரு வாரத்தில் படுத்தாலும் பரவாயில்ல, ஒரு வாரம் படுக்கையில் கிடந்து கஷ்டப்பட்டாலும் எதுக்கு? நீங்க யோசிங்க, நம்மளால அதை அடக்க முடியுதா? ஏன் முடியல? இதை ஜெயிக்க முடியலன்னா வேற எதை ஜெயிக்க போறோம்? அல்லேலூயா. நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க. இதை ஜெயிக்கலன்னா வேற எதை ஜெயிக்க போறோம்? மாம்சத்தின் இச்சை இதே போல ஒவ்வொரு காரியம் நம்ம இழுக்குது. சிலருக்கு சினிமா இழுக்குது, சிலருக்கு நாடகம் இழுக்கிறது, சிலருக்கு உலக பிரகாரமான காரியம். இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வச்சாச்சுன்னா ஆராதனை கட் பண்ணிடுறான், அது அவனை இழுக்குது. அல்லேலூயாவா. அப்போ மாம்சத்தின் இச்சை இதான் உலகம். நீ உலகத்தில் அன்பு கூர்ந்தால் உனக்கு தேவனிடத்தில் அன்பு இல்லைன்னு பைபிள் சத்தியமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ உலகத்தால் என்ன பண்ணாத, கரைப்படாத. திருமணம் வரும்போது அவன் காலண்டரில் அடிச்சு கொடுக்குறான், காலண்டரை வாங்கும் போதெல்லாம் அடிச்சிருக்கிறான், இது முகூர்த்த நாள், இதில் தான் கல்யாணம் வைக்கணுங்கிறான். இது என்னது? உலகமா பைபிளா? சொல்லுங்க, இது உலகமா பைபிளா? உலகம். ஆமென் சொல்லுங்க. உலகம். உலகத்தால் கரைப்பட்டால் அவன் கைவிடப்படுவான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். அல்லேலூயா. உலகம் நம்மை பார்த்து சொல்லும், கல்யாணம் என்பது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்கும், அதுக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டாமா, முகூர்த்த நாள் பார்க்க வேண்டாமா? அவர்கள் சொல்லுகிறது நியாயம் போல தெரியும். அல்லேலூயா. நியாயம் போல தெரியும். நான் சொல்றேன், எனக்கு பைபிள் சொன்னா ஓகே, பைபிள் சொன்னா நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா எனக்கு பைபிள் என்ன செய்யல, சொல்லவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கல்யாணத்துக்கு நேரம் பார்த்தால் அப்புறம் நீ ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும்? எப்படி நியாயப்பிரமாணத்தின் காரம் விருத்த சேதனம் பண்ணுனா 10 பிரமாணங்களை கை கொள்ளணுமோ, அதுபோல நீ கல்யாணத்தில் நேரம் பார்த்தால் உன் வாழ்நாள் முழுவதும் நேரத்திற்கு பின்னால தான் போக வேண்டுமே தவிர கர்த்தருக்கு பின்னால போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் நேரத்தை பார்ப்பேனானால் அப்ப நான் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லையே. நான் ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்தால் எனக்கு நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. அல்லேலூயா. அறியாமையினால் உங்கள் குடும்பங்களில் யாராவது அப்படி இருப்பார்களே ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள், நீங்கள் உலகத்தால் கரைபடாதபடி விசுவாச பிரமாணத்தில் உத்தமமாய் இருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் நில்லுங்க. அப்போ உலகத்தால் கரைபடுகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். நீ கற்புள்ள கன்னிகையாக கரைபடாத மணவாட்டியாக ஆண்டவருக்கு முன்னால போய் நிற்க வேண்டுமானால் உலகத்தால் கரைபடாத. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு ஸ்திரியை இச்சையோடு நீ பார்த்தாலே இருதயத்தில் நீ அவளோடு விபச்சாரம் பண்ணி ஆயிற்று என்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தால் கரைபடாதபடி உன்னை காத்துக்கொள். அப்படியே வாசிக்கிறோம் பாருங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையா, இதெல்லாம் உலகம். கண்களின் இச்சை. ஆண்டவருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் உன் கண்கள் காக்கப்படுவதாக. உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது என்று பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் உன் கண்களுக்கு கலிங்கம் போடு என்று சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுது, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இதற்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஒன்று மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. கண்களின் இச்சை வெறும் இது மாத்திரம் அல்ல.
எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறது. அது அழகா இருக்குதா, அது வேணும். இந்த சின்ன பிள்ளைங்கள் பொம்மையை பார்த்து கேட்கும் பாருங்க, விளையாட்டு ஜாமான், அந்த மாதிரி சில ஆட்கள் பார்க்கறதெல்லாம் அழகா இருக்கா, அது வேணும். கண்களுக்கு சிலது அப்படிதான் தெரியும். அடுத்து சொல்றாரு, எது உலகமா? ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா சொல்லுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன், நீ ஜீவனம் அணுகிற காலத்தில் எந்த பெருமையும் வேண்டான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் அது உலகத்தில் உண்டானவைகள், பெருமையினால் விழுந்து போன சாத்தானுக்குரியவைகள். நமக்கு எவ்வளவு தாளந்துகள் இருக்கலாம், எவ்வளவு கிருபைகள் இருக்கலாம், ஆனால் பெருமை மாத்திரம் இருந்தால் நிச்சயமாய் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தாழ்த்துகிறேன், இன்னும் உடைகிறேன். ஒரு பாட்டானை கேட்டோம், இன்னும் உடைகிறேன், இன்னும் தாழ்த்துகிறேன். மேலே போக போக நம்மளை தாழ்த்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்களை எவ்வளவாய் தாழ்த்துகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் கிருபைகளை தருவார், உயர்த்துவார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் அது எந்த வகையில் இருந்தாலும் சரி. ஒரு பாடலை பாடிட்டு நான் சூப்பரா பாடினேன்ல அப்படின்னு சொன்னாலே பெருமை. அல்லேலூயா. நல்ல ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு இன்னைக்கு நான் சூப்பரா பிரசங்கம் பண்ணேன் சொன்னா பெருமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உண்டானவைகள், இவைகளெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார் மட்டுமல்ல, இவைகளால் சபை கரைப்படுகிறது. சரி, அப்போ இவைகளால் கரைப்படாமல் நம்ம என்ன செய்யணும்? நம்மை காத்துக்கொள்ளணுமா? பாருங்க அடுத்த வசனமா 17, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ மறுபடியும் நம்ம அந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2:3. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றார். கவனிங்க. ஆகிலும் அவருக்கு என்ன பயம் இருக்குன்னு பாருங்க. நான் சபையை கற்புள்ள கன்னிகையாக நான் ஒப்பு கொடுத்து நாம தேவ வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லிட்டு சொல்றார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமென். ஏவாளுடைய மனதை சாசானவன் எப்படி கெடுத்து போட்டானோ அதை போல உங்கள் மனம் கெட்டு போகுமோ என்று நான் பயப்படுகிறேன். அவ சத்துரு எதை கெடுக்கிறான் சொல்லுங்க? மனசு. உங்க மனசை பிசாசு கெடுத்துட்டா உங்க வாழ்க்கையெல்லாம் கெட்டு போயிடும். கிறிஸ்து என்கிற அந்த மணவாளனுக்கு முன்னால கற்புள்ள கன்னிகையாக நிற்க முடியாமல் போய்விடும் என்று பயப்படுகிறார். அல்லேலூயா. ஆகையினால் உங்க மனசை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதனால தான் சொல்லுங்க, உங்க மனம் புதிதாகிறதுனால, உங்கள் மனம் புதிதாகிறதுனால, அல்லேலூயா, மனசு. இன்னைக்கு நீங்க ஏன் இன்னைக்கு பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகளை பார்த்து அந்த பையன்கிட்ட பேசாத என்று ஏன் சொல்றாங்க? அந்த பொண்ணுகிட்ட பேசாத, சில ஆட்கள்கிட்ட பேசாதீங்க ஏன் சொல்றாங்க? உங்க மனசை கெடுத்துடுவாங்க. அல்லேலூயா. உங்க மனம் இதுவரைக்கும் கர்த்தர் மேல பற்றுதலாய், சபை மேல பற்றுதலாய், ஜெபத்துல உறுதியாய், விசுவாசத்துல உறுதியாய் இருந்த அந்த மனம் ஏதோ யாரோ சொல்லுகிற அந்த காரியத்தினால அந்த மனம் என்ன செய்கிறது? கெட்டு போகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கீழ்ப்படிந்திருந்த பையனோ பிள்ளைகளோ யாரோ மனதை கெடுத்து போட்டதுனால இப்ப அந்த பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, போதகருக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, சபைக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, ஆண்டவருக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. காரணம், மனம் கெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்க மனம் கெட்டு போகுமோ என்று சபை குறித்து சொல்ற. நான் பயப்படுகிறேன். இது எல்லா ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பயம் தானே.
உன் மனம் கெடுக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் சபையே வஞ்சிக்கிற சர்ப்பத்தினிடத்துல பேசாத மனிதன். சிலர்கிட்ட பேசினா நமக்கு பக்தி உண்டாகும், சிலர்கிட்ட பேசினா இடறல் உண்டாகும். நம்முடைய ஆவியில தேவ பக்தி இன்னும் பெருகும், விசுவாசம் பெருகும். சிலரிடத்துல பேசினால் இருக்கிற விசுவாசமும் போயிடும். அப்படியான நமக்கு தெரியும், நம்முடைய ஆவியில தெரியும். உடனே அந்த அந்த சர்ப்பம் அவர்களோடு பேசுகிறத நீ என்ன பண்ணிரு, நிறுத்துன்னு சொல்றார். அது பவுல் பயப்படுகிறார். இப்படி இருக்குமோ நினைக்கிறேன், உங்க மனம் கெடுக்கப்படுமோ நான் பயப்படுகிறேன். இது ஊழியக்காரனுக்கு இருக்கிற பயம், ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிற பயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து விட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய அந்த வேதனைகளை ஒரு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன், சில ஆசீர்வாதங்களையும் சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் வேதம் சொல்லுகிற வார்த்தைகள், கவனமா கவனிங்க. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனமா கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறாரா, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள். ஆமென். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி துரோகம் செய்கிறாள் என்று எதை சொல்லுகிறது? உங்கள் கணவர் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு புருஷனை நேசிக்கிறவர்கள், இன்னொரு புருஷனிடத்தில் அன்பு காட்டுகிறவர்கள், அவர்கள் தங்கள் புருஷனுக்கு என்ன பண்ணுகிறார்களா, உடன்படிக்கையின் புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். இப்படி துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் மக்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய வேதனை. ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறார், சபையை கொண்டு போய் அந்த மணவாளனுக்கு முன்னால யாராக நிப்பாட்டணும்? கற்புள்ள கன்னிகையாக நிறுத்தணும். அல்லேலூயா. சத்துரு உங்க மனசை கெடுத்துருவானோ நான் பயப்படுகிறேன். இன்னும் அந்த எரேமியா புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் என்ன துரோகம் பண்ணினார்கள் என்று விவரிக்கிறார். 6வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் கவனிங்க. அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம். ஹலோ, இது மாம்ச பிரகாரமா யோசித்தீங்கன்னா தெரியாது. இங்க கர்த்தர் சொல்றதான துரோகம் என்னவா? உன் தேவன் உனக்கு மணவாளனா இருக்கிறார். ஆமா தானே? உன் தேவன் உனக்கு யாராக இருக்கிறார்? ஆத்தும நேசராக. ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 இதை வாசித்து நான் இதை கீழே சொல்றேன். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கை இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து. இது இந்த வார்த்தை இது எங்க உள்ள தீர்க்கதரிசனமான வார்த்தை? புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கை செய்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்ட மணவாட்டியை குறித்து சொல்லுகிறது. உன்னை நான் எதற்கென்று நியமித்துக் கொண்டிருக்கிறேன்? நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அடுத்த வசனம், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய நித்திய விவாகத்திற்கு என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்ப இந்த மணவாட்டியானவள் சொல்லுகிறார், ஒரு மனைவியானவள் புருஷனுக்கு துரோகம் பண்ணினது போல நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்க? துரோகம் பண்ணினீர்கள். எப்படி துரோகம் பண்ணினீர்கள் என்றால், மலைகளிலும் சகல பச்சையான மரங்களின் கீழும் போய் நீ என்ன பண்ணினாய்? வேசித்தனம் பண்ணினாய். ஹலோ, அப்படின்னா என்னவா? மலைகளிலும் மரங்களின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணினா என்ன அர்த்தம்? வேற கடவுளை தேடி போனாய், வேறே தெய்வங்களை தேடி போனாய். ஆமென். எந்தெந்த மலைகளில் கடவுள் இருக்குது, எந்தெந்த மலைகளில் கோயில் இருக்கிறது, எந்தெந்த பச்சையான மரத்தின் கீழே சாமி இருக்கு என்று நீ என்னை விட்டு விட்டு வேறே நேசரை தேடி போய் இப்படி நீ விபச்சாரம் பண்ணினாய். ஆமென்.
ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை தவிர விக்கிரகத்தை தேடி போகிற எந்த பிள்ளைகளானாலும் விசுவாசிகளானாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய விபச்சாரக்காரர்கள் என்று சொல்லுகிறது. இப்போ இப்படி அவர்கள் விபச்சார பண்ணினால் அவர் திரும்ப சேர்த்து கொள்வாரா? அந்த மணவாளனுக்கு முன்னால போய் நிற்க முடியுமா என்பதை கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசித்தோமா? 9வது வசனம் போடுங்க. 9 பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிட்டு கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா இதை சொன்னதான் அது புரியும் உங்களுக்கு. ஏன்னா விபச்சார பாவனை நீங்க உலகம் நினைச்சிடக்கூடாது. உலக காரியமா மாம்சத்தில் எண்ணிடக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஒரு விக்கிரக ஆராதனை செய்தால் அது விபச்சாரம்னு சொல்லுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பிள்ளைகள் நித்திய மணாளனாகிய இயேசுவுக்காக நியமிக்கப்படுகிற சபை, இவர்கள் போய் ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணினால், குறி கேட்க போனால், ஜோசியம் பார்க்க போனால் அவர்கள் விபச்சாரம் பண்ணுகிறார்கள். உன் நேசருக்கு விரோதமாய் துரோகம் செய்து விபச்சாரம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா கடவுள் உங்களை எவ்வளவா நேசிக்கிறாரான்னு தெரியுமா? மணவாட்டி சபையை உன்னை எவ்வளவா நேசிக்கிறாரான்னு தெரியுமா? ஏசாயா 61:10 சொல்லுகிறது, மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக நான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் உனக்கு உடுத்தினேன். ஆமென். இந்த கவனிங்க இந்த வார்த்தையை, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். ஏன் தெரியுமா? என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறது ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். ஆமென். மணவாட்டி சபைக்கு என்ன உடுத்தி இருக்கிறாரா? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின். இது நிமித்தமாய் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. அந்த மணவாளன் மணவாட்டிக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார், நீதியின் சால்வையை போட்டிருக்கிறார். 62:5 ஏசாயா 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சபையின் மேல கர்த்தர் எப்படி இருப்பாரா? நீ உண்மையான மணவாட்டியா இருந்தா, கரைபடாத ஸ்தோத்திரம் மற்ற நேசர்களோடு போய் நீ பாவம் செய்யாத மணவாட்டியா இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், உன் மேல நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா? மணவாளன் மணவாட்டியின் மேல. நீங்க கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளை பார்த்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எப்பவும் கையை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமே. எப்போ பார்த்தாலும் என்னால் முந்தானியை பிடிச்சிக்கிட்டே அலையிற அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளை பார்த்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே அலைய. நல்லதுதான், சந்தோஷமா இருக்கட்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் அவங்கள கொஞ்ச நாள் என்ன செய்கிறோம்? தனியாக வைங்கிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாறு சில நார்கள்லாம் அங்கே இருக்கும் பாருங்க, என்ன அதுங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க? தனியாக வைங்க, ஜாலியாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஒரு குழந்தை பெற்ற பிறகு நம்ம அப்புறம் என்ன செஞ்சுக்கலாம்? பெரியவங்க அப்போ தான் அவங்களுக்கு தேவை, அப்போ கூப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுறோம். மணவாளன் மணவாட்டின் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறது போல நான் உன் மேலே என்ன செய்கிறேன்? மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் நீ கரைபடாதவளாயிரு. மற்ற நேசர்களை தேடி என்ன செய்யாத, போகாத. நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன்? நீங்கள் பைபிளெல்லாம் படிச்சுக்கணும், அவ்வளோ வேதனையாக இருக்கும். நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன்? நான் உனக்கு செய்யாததை இனி நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்காக எல்லாமே செய்து முடிச்சிருக்கிறேன். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. அவரை விட உனக்கு வேற யார் வேணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மணவாளன் வரப்போகிறார். அவருக்காக உன்னை காத்துக்கொள். கரைதிரை அற்ற ஒரு மணவாட்டியை உன்னை காத்துக்கொள். சரி, இன்னும் ஒன்று 2 வசனங்களை மாசித்து விட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
உன்னத பாட்டின் புத்தகம் 1:5-9. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, சபையை தான் சொல்றார், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால், அதான் நல்லா கவனிங்க, மற்ற நேசர்னா எது? கல்லோடும் மரங்களோடும், இதுதான் மற்ற நேசர்னு சொல்லுது பைபிள். மற்ற விக்கிரகங்கள் இவைகளெல்லாம் மற்ற நேசர். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதில் விசேஷித்தவர்? ஆமென். ஏன் இப்படி கேட்குது பைபிள் என்றால், நீ எப்பொழுது பார்த்தாலும் என் நேசரை கண்டீர்களா, என் நேசர் எங்கே, என் நேசரை பார்க்கல, என் நேசர் எங்கே, எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுங்கிறியே, எங்க சாமியை பார்க்கல, உங்க சாமி எதுல விசேஷமான சாமி அப்படின்னு கேட்கறாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா. மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். ஆனா கீழே மணவாட்டி சொல்றா, அவர் 1000ங்களிலும் சிறந்தவர். ஆமென் சொல்லுங்க. 10,000ங்களிலும் சிறந்தவர். என் நேசர் முற்றிலும் அழகானவர். ஆமென். அவருடைய கண்கள் புறாக்கண்களை போல இருக்கு. வர்ணிக்கிறார் மணவாட்டி மணவாளனை வர்ணிக்கும் போது சொல்றா, என் நேசருடைய கண்கள் புறாக்கண்களை போல இருக்கும், அவருடைய உதடுகளில் அருள் பொழியும். ஆமென். என் நேசர் குற்றமற்றவர், வெண்மையும் சிவப்புமானவர், அவருடைய தலை தங்கமயமா இருக்கும், அவர் முற்றிலும் அழகானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவள். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கில் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தன் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. இப்ப மணவாட்டியிட கேட்கிறா, உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கல் எதில் விசேஷமானவர்? ஆமென். நீங்க உலகத்தில் உள்ள நேசர்லாம் போய் பார்த்தீங்கன்னா, தலையில தங்க கிரீடம் இருக்கும், கையில பார்த்தா என்னெல்லாமோ இருக்கும், எல்லாம் உடம்பெல்லாம் தங்கமா அலங்கரித்து இருக்கும், என்னெல்லாமோ இருக்குது என்ன. ஆனால் இவரை பார்த்தால் தலையில் முள்முடி இருக்கிறது. தலையில் என்ன இருக்குதான்? தலையில் முள்முடி சூட்டப்பட்டிருக்கிறது, ரத்தம் அடிக்கிறது அதிலிருந்து. ஐயா, தங்க கிரீடம் அல்ல, தலையில முள்முடி இருக்கிறது, சரி முகமெல்லாம் ரத்தம் அடிக்கிறது, பார்க்கும்போது பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஆனா மணவாட்டி சொல்லுகிறாள், என் நேசர் முற்றிலும் அழகானவர். ஐயோ அல்லேலூயா. ஐயா, மணவாட்டி எதை பார்க்கிறாள் சொல்லுங்க? மணவாட்டி எதை பார்க்கிறாள்? அவருடைய முள்கிரீடமா, அவருடைய முகத்தில் வடிகிற ரத்தமா, அவருடைய சரீரம் எல்லாம் உளப்பட்ட நிலம் போல் இருக்கிறது, கைகள் ஆணிகள், கால்கள் ஆணிகள். மணவாட்டி சொல்லுகிறாள், என் நேசர் முற்றிலும் அழகானவர், அவர் 1000-14 சிறந்தவர். எதில்? அன்பில் அழகுள்ளவர், இரக்கத்தில் அழகுள்ளவர், கருணையில் அழகுள்ளவர், என்னை மன்னிக்கிறதில் அழகுள்ளவர். என் நேசரை போல உலகத்தில் வேற நேசர் இல்லை, என் தெய்வத்தை போல வேறொரு தெய்வம் இல்லை, என் கர்த்தரை போல வேறொருவர் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அவரை போல மன்னிக்கிறதில் வேறொரு தெய்வம் இல்லை. உளையான சேற்றில் கிடந்த என்னை அவர் எனக்கு வேண்டாம், இது வெள்ளைக்கார தெய்வம் எனக்கு வேண்டாம் என்று கெட்ட வார்த்தையால் பேசின நான், அவரை அருவருத்த நான், என்னை இயேசு தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், என்னில் அன்பு கூர்ந்தார். நான் பார்க்கிறேன், இன்று அவருடைய முள்முடியை நான் பார்க்கல, அவருக்குள் இருக்கிற அன்பை பார்க்கிறேன். உலகத்தில் எந்த தெய்வத்திடத்திலும் இல்லாத அன்பு என் நேசருடைய அன்பு, என் தேவனுடைய அன்பு. அந்த நேசரை போல வேறொரு தெய்வம் இல்லை. உலகம் கேட்கிறது, உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதினால் விசேஷித்தவர். ஆமென். ஐயா, உலகத்தில் உள்ள எந்த தெய்வங்களும் என் பாவத்தை சுமந்து கொள்ளவில்லை, எனக்காக தண்டிக்கப்படவில்லை, நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர்கள் அடிக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். இப்படி இவைகளெல்லாம் என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற தெய்வங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இவரோ என்னிடத்திலிருந்து பிரதிபலன் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை. எனக்காக தன்னையும் தன் ஜீவனையும் கடைசி சுட்டு இரத்தத்தை எனக்காய் தந்தவர் என் நேசரை போல வேறொரு தெய்வம் இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அல்லேலூயா. இவரே என் நேசர், இவரே என் ஆத்தும நேசர், இவரே என் மணவாளர். ஆமென். என் தேவ பிள்ளையே,
இந்த மணவாளனுக்கு நான் உன்னை கற்புள்ள கன்னிகையாக உன்னை ஒப்பு கொடுக்க தீர்மானித்திருக்கிறபடினால் நான் தேவ வைராக்கியமுள்ள வைராக்கியமாய் இருக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வாசித்து விட்டு எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21 10 முதல் 14 வசனங்கள். நாங்களோ அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில், நன்றாய் கவனியுங்கள், அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். அடுத்த வசனம், இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தார் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. செசரியா பட்டணத்தில் இவர்கள் எல்லாரும் தங்கி இருக்கும்போது அகபு என்பதான ஒரு தீர்க்கதரிசி எருசலேமில் இருந்து வந்து பவுலின் கச்சைகளை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு சொல்லுகிறான், இந்த கச்சைக்கு சொந்தக்காரனாகிய பவுல் எருசலேமுக்கு போனால் அங்கே இவன் கட்டப்படுவான், சங்கிலிகளால் கட்டப்படுவான் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே பவுலை நேசிக்கிற மக்கள், பவுல் மேல் அன்பு கூர்ந்த மக்கள் சொல்லுகிறார்கள், நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அழுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அழுது என்னை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? அந்த வசனம் கவனிங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? அல்லேலூயா. நான் எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கு கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். இதுதான் தேவ வைராக்கியம். கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் தேவ வைராக்கியம். ஆமென். என்ன கவனிங்க வாலிப பிள்ளையே, கவனிங்கள். நீ சபைக்கு போனா, நீ ஞானஸ்நானம் எடுத்தா, உனக்கு நாங்கள் வீட்டில் எந்த சொத்து கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது, உனக்கு நன்மை செய்ய மாட்டோம் என்று சொன்னால் சொல்லுங்க, நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு மாத்திரம் அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெறுவேன். அதே சபையில ஒரு ஆவிக்குரிய பையனையோ பிள்ளையோ அங்குதான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்லு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அந்த சபைக்கு போனால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சொத்தில் பங்கு இல்லை என்று சொல்வார்களானால் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக நான் சொத்தை மாத்திரம் அல்ல, எனக்கு உண்டானது எதை வேண்டுமானாலும் என் உயிரையும் இழந்து போக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிராமத்திற்கு சுவிசேஷம் சொல்ல போகாதீங்க, ஐயோ அங்க திட்டுவாங்க, அங்கே கல்லெடுத்து எறிவார்கள் என்றால், நான் கல்லெடுத்து எரியப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, சாகிறதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, இந்த காலவேளையில அப்படிப்பட்ட ஒரு தேவ வைராக்கியத்தை ஆண்டவர் நம்மில் உண்டாக்குவாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்கு நான் கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். நீங்கள் ஏன் என்னை உடைந்து போக பண்ணுகிறீர்கள் என்று பவுல் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். சரி, இப்போ கடைசியாக பவுல் என்ன சொல்ல வருகிறார்? இப்படி நான் தேவ வைராக்கியமா இருக்கிறேன், ஆகையினால உங்களை நான் யாருக்கு கற்புள்ள கன்னிகையாக? ஆண்டவராகிய இயேசு மணவாளனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக. மத்திய 25ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னது புத்தி உள்ள கன்னிகை. இப்போ நம்ம அதை சொல்ல வரல, ஆனால் இந்த கன்னிகை யாரா இருக்கணுமா? கற்புள்ள கன்னிகை. மற்ற நேசர்களால் கரைபடாத, உலகத்தால் கரைபடாத, மற்ற தெய்வங்களால் கரைபட்டு போகாத, உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து போடாத, உன் விசுவாச வாழ்க்கையை கெடுத்து போடாத, உலகத்தால் கரைபடாத, கண்களின் இச்சை, ஜீவன மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் உன்னை கரைப்படுத்தி போடும். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் உன்னை கொண்டு போய் சேர்க்காது. ஆகையினால இவைகளுக்கு விலக்கி உன்னை காத்துக்கொள். கரை திரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் மகிமையான சபையாய் அவருக்கு முன்னால போய் என்ன செய்யணும்? நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. எழுப்பி நிற்கலாம்.
மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்போரா சத்தம் நம் தேசம் நிறையுதே. குருவிகள் பாடும் சத்தம் எங்கும் கேட்குதே, காட்டுப்போரா சத்தம் நம் தேசம் நிறையுதே. அத்திமரம் காய்க்கும் காலம் வந்ததே, அத்திமரம் காய்க்கும் காலம் வந்ததே. திராட்சை செடி பூத்து வாசம் பெருகுதே, திராட்சை செடி பூத்து வாசம் பெருகுதே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? கண்களை மூடி எல்லா பிள்ளைகளும் Glory, hallelujah, 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 hallelujah. அவர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். என் பிரியமே என் ரூபவதியே என்கிறார். ஸ்தோத்திரம். நீ என்ன சொல்லுவாய்? என் நேசரே நான் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன் சொல்லுவாயா? என் நேசரே நான் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன் சொல்ற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். சத்தமாய் சொல்லு, என் நேசரே நான் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீர். நீர் எனக்காக செய்யாதது ஏது உண்டோ? ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்க. உம்மை நான் நேசிக்கிறேன், இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன். I love you Jesus. இயேசுவே நான் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன். மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? என் நேசர் முற்றிலும் அழகானவர். என் நேசர் 1000-10,000ங்களிலும் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். என் நேசரை போல வேறொரு தெய்வம் இல்லை. என் நேசரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவரை நான் இன்னும் அதிகமாய் நேசிப்பேன். அவரை நேசிப்பது மாத்திரமல்ல, அவருக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்ற பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நான் என் தேவனுக்காக, என் நேசருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த தெய்வத்திற்காக உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. இன்னும் நீ ஞானஸ்நானம் பெறாமல் தடையாக இருந்தால் தடைகளை உடைத்தெறிவாயாக. கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாய், விசுவாசம் உள்ளவளாய், எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். என் நேசரோடு நான் உடன்படிக்கை செய்வேன், ஞானஸ்நான உடன்படிக்கை செய்வேன் என்று ஒப்புக்கொடு. வருகிற நாட்களிலே ஞானஸ்நான ஆராதனையிலே உன்னை அர்ப்பணி. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவாராக, கீழாக்காமல் மேலாக்குவாராக. சபையே, உன் உத்தம மணாளன் கர்த்தராகிய இயேசு அவருக்கு முன்னால கரைதிரையற்ற மணவாட்டி சபையாய் நிற்கும்படி ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படு. எப்பொழுது அவர் நினைவாகவே இரு. அவர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவரிடத்தில் எப்பொழுது பேசிக்கொண்டிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கைகளை ஆசீர்வதியும். 100 பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். மாலை நடக்கிற பைபிள் ஸ்டடிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அநேகரை ஆண்டவர் கொண்டு வாரும். காலையில் வராத பிள்ளைகளையும் மாலை ஆராதனைக்கு கொண்டு வருவீராக. காலையில் வந்த மக்களும் ஆண்டவரை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சையோடு வரும்படி உதவி செய்யும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.